பூச நட்சத்திரத்துல தை மாசம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்துல பௌர்ணமி என்னைக்கு வருதோ அதுதான் வந்து தைப்பூச நாள். இப்படிதான் வந்து அவங்க கணக்கெடுப்பாங்க. பூச நட்சத்திரம் வந்துடும் தை மாசம். இந்த இதுல முதல் பௌர்ணமியாக எது வருகிறதோ, முழு நிலவு வருதோ, அதுதான் வந்து இந்த நாள்ல. அப்படி என்ன முருகன் பெரிய ஒரு சாதனை செய்தார் அப்படின்னா, அன்றுதான் அவர் ஜீவ சமாதி அடைந்தார். முருகன் முழுமையான முக்தி அடைஞ்சு இந்த உலகத்தில இருந்து, இந்த மனித உடலிலிருந்து இறை உடலாக, ஒளி உடலாக மாறிய நாள் என்பது அந்த நாள். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா ரொம்ப முக்கியமான விஷயம். தைப்பூசம் நேற்று முடிஞ்சிருச்சு. பௌர்ணமி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றது, நேத்து ஈவினிங் 7 o'clock ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு 8 o'clock வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. ஸோ நேத்து பேச வேண்டிய தைப்பூசம் வீடியோ தள்ளி போயிடுச்சு. இங்கு காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மோரா. ஸோ காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லை காஷ்மோரா அப்படின்ற மாதிரி நேற்று பேச முடியாமல் போயிடுச்சு. நீங்க கண்டிப்பா பேசி ஆகணும். பாரிசாலன் வீடியோ இப்பதான் பார்த்து முடிச்சேன் ஃபுல்லா. ஸோ பாரிசாலனுக்கு ஒரு சல்யூட்டை போட்டு, வருண் டாக்கீஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க வீடியோ கிளிப்ஸ் தான் பயன்படுத்த போறோம். இதுக்கெல்லாம் சாட்சி நீங்க இதான். அவங்க வீடியோஸ் நான் யூஸ் பண்ண போறேன். அவங்க வாட்டி காப்பி டெபிட் கொடுத்தேன். நீங்க ஏன்டா அதுக்கு பொறுப்பு? ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோஸ் எடுத்து பேசுகிறேன். ஸோ வருண் டாக்கீஸ் நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனான பர்சன்ஸ் நீங்கள்லாம், ரொம்ப ஞானமடைந்த குழந்தைகள். ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா மிகவும் அழகாக இருக்கிறது. அம்மட்டும் இந்த சிறு பல விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. எனக்கென்று ஒரு உலகம், என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமை இருக்க போது முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரிசாலன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த தைப்பூசம் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா, பௌர்ணமி, அதாவது தை முதல் பௌர்ணமி இந்த மாதிரி நடக்கும். பூச நட்சத்திரத்தில் இது வருது. ஸோ பூச நட்சத்திரத்துல தான் முருகன் வந்து பொருள் உலகத்தை விட்டு அருள் உலகத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லாக யாங்கு. அந்த திருக்குறள் அப்படியே மாத்தி போடுங்களேன். பொருள் உலகத்துல இருந்து அருள் உலகத்துக்கு போறாப்புல. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை தான் இவங்க தைப்பூசம் கொண்டாடுறாங்கன்னு இவர் சொல்றாரு. நம்ம சொல்ல கந்தன் கரெக்டர் தான் இவர் எடுத்து பேசிட்டு இருக்காரு. வரலாற்று ரீதியா என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ, வரலாற்று சோடுகள் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே எடுத்து பேசக்கூடிய அவர் தான் பாரிசாலன். ஏன்னா அப்படிதான் நம்ப வச்சிருக்காங்க. இந்த மெக்காலை கல்விக் கொள்கையை படிச்சுட்டு வந்த ஒரு ஆள் தானே. ஸோ இதெல்லாம் உடச்சு வெளியே வந்த ஆள் நம்ம. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நம்ம உணர்ந்த விஷயம், என்னுடைய தலைவரோட வழிநடத்தல், ஐடபிள்யூட வழிநடத்தல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி புரியுது, இந்த வரலாறு எப்படி பார்க்கணும், இந்த வரலாறு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு இருக்கு. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். முருகு ஈஜிப்ட் வரைக்கும் போனாரு. அந்த இடத்துல நம்ம போயிருக்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? யார் விவசாயத்தை கொண்டு வந்தது, கந்தனா முருகனான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சேனல்ல மெம்பர்ஸ்ல போட்டிருப்பேன். கீழே லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஈஜிப்டுக்கு போயிருக்க தேவையில்லை, ஈஜிப்ட் போகாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை நான் ஏன் சொல்றேன்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும், உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ விஷயத்துக்குள்ள போகலாம். விஷயத்துக்குள்ள போறதுக்குள்ள ஒரு நியூஸ் பார்த்துட்டு போயிடுவோம். நேற்று 14ஆம் தேதி ஒரு ஸ்கூல்ல ஒரு வேன் இருக்குல்ல, அது வேன்ல போவாங்கல்ல, ஸ்கூலுக்கு போற வேன். அது நேற்று வந்த நியூஸ். ஆக்சுவலா அது என்னைக்கு நடந்ததுன்றலாம் அப்புறம். ஆனா நமக்கு வந்த நியூஸ் நேற்று வந்திருக்கு. வேன்ல போய்கிட்டு இருந்த கந்தகுரு, நோட் பண்ணிக்கோ, பேர்களிலும் அந்த நடக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ்லையும் இறந்த இறப்புகளிலும் அவர் சென்ற வாகனத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அறிவு இருந்தா தெரிஞ்சுக்கும். இந்த பாரிசாலனோட கண்ணி குஞ்செல்லாம் வந்து கதறிக்கிட்டு இருந்தா கடுப்பாயிருவேன். சரி, ஓகே, விஷயத்துக்கு போமா. இந்த கந்தகுரு அண்டர்லைன், கந்தகுருன்ற நபர் 9ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், 13-14 வயசு இருக்கும், நோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த பையன்கெல்லாம் வேன்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ தகாத வார்த்தையை பேசினாலும் சண்டை போட்டிருக்கானுங்க. தனியார் பள்ளி எடப்பாடி, நோட் பண்ணிக்கோ. எடப்பாடி அடுத்து வரும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பாரிசாலன் போட்ட வீடியோக்கும் இந்த நியூஸுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் சம்மந்தம் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எடப்பாடி சேர்ந்த ஒரு ஏரியால இருக்க ஸ்கூல். அந்த பையன் சண்டை போட்டதுல ரொம்ப பலவிதமான அடிபட்டு இருக்கு. சேலம்ல இருக்கக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. எடப்பாடி சேலம் அரசு சேலம் சிஸ்டர் சிட்டி வீடியோ போட்டிருப்பேன், அதையும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்க. ஸோ சேலத்துக்கு தனியார் மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. பலனின்றி உயிரிழந்திருக்காப்புல கந்தகுரு என்ற சிறுவன். பள்ளி வாகனத்தில் நடந்த சண்டை. இது ஒரு நியூஸா? அடுத்த நியூஸ்க்கு போ. மதுரை
முருகனை தொட்டோம்னா மதுரை தொடாம போக முடியுமா? மதுரையில் ஒரு நபருக்கு இதே மாதிரி தகராறு மூலியமா இறந்திருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்த டைமிங்கில் வெட்டுக்குத்து. சம்மந்தமே அடிச்சு அடிதடியில் பலத்த காயம். அரசு ராஜாஜி மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. அவர் பேரையும் ஏஜையும் அவர் வேலை பார்க்குற விஷயத்தையும் கவனிச்சேன் அப்படின்னா உனக்கு இந்த 2 நியூஸ் கொடுக்கல கோ இன்சிடென்ட்ஸ் தெரியும். பெரியார் திடீர் நகர், பெரியாருக்கு பக்கத்துல தான் திடீர் நகர் இருக்கு. ஸோ ராம சுப்பிரமணியம் வயது 31. 9ஆம் போடி படிக்கிற பசங்களோட ஏஜ் என்ன? 13, 14 தானே இருக்கும். புரிஞ்சுக்கோ கனெக்ஷனு. இவரோட ஏஜ் 31. 31 13 போட முடியும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 4ஐயும் 13 பிரிக்க முடியுன்றதும் சொல்லியிருக்கேன். எல்லாமே கோஇன்சிடென்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு கான்ஸ்பிரசி. ஓகேவா? இது வந்து என்ன சொல்றது, நம்பகத்தன்மை இல்லாத ஒண்ணு. ஸோ இதை நான் நம்ப தேவையில்ல. ஆனா யாருக்கு சேரணுமோ அவனு போய் சேர்ந்தா போதும். ஓகே, இந்த ராம சுப்பிரமணியன் மாட்டுத்தாவணியில் ஆம்னி பேருந்துக்கு இந்த ஆள் எடுத்து பண்ணுவாங்களா, ஆம்னி பேருந்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 9ஆவது சிறுவன் எங்க அடிபட்டு இருந்தாங்க, வேன்ல போயிட்டு இருந்தப்போ தகராறு மூலியமா நடந்திருக்கு. இவர் எங்க? சுப்பிரமணியம், ராம சுப்பிரமணியம். என்ன வேன் ஆம்னி டிரைவரோட கனெக்டா இருக்கா? வேன் கனெக்டா இருக்கா? பேர்களும் கனெக்டா இருக்கா? 2 பேரும் போட்டோஸ் கவனிச்சியா? பட்டையை போட்டு முருகன் கெட்டப்ல இருக்காங்களா? ஒருத்தர் மாலையை போட்டு உண்மையிலேயே முருகன் மாட்டா இருக்காப்ல, இன்னொருத்தர் லைட்டா பட்டையை போட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காப்ல. 2 பேருமே கிட்டத்தட்ட சிமிலரா முருகன் ஒத்த ஒரு பேர்கள். முருகன் கனெக்ஷன் பண்றக்கூடிய நெத்தியில பட்டை கிட்டமா போட்டு இருக்காங்களா? புரியுதா புரியலையா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு போனோம்ல. பாரிசாலன் என்ன சொன்னாரு? இறந்த என்ன சொல்றது, ஜீவசமாதி அடைஞ்ச நாளாம். அதாவது சுப்பிரமணியன் கந்தன் ஜீவசமாதி அடைஞ்ச நாளாம். இது கந்தனுடைய கதை கிடையாது, நம்மளுடைய முருகோட கதை. இந்த முருகோட கதையை நான் ரொம்ப நாள் சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டைமிங்ல சொன்னா கரெக்டா இருக்குன்றது தோணுச்சு. சொல்றேன். ஈஜிப்ட் வரைக்கும் முருகு போனாப்புல எதிரிகளை விரட்டிக்கிட்டு. அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி, எதுக்காக ஈஜிப்ட் விரட்டிட்டு போனாரு அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இந்த குமரிக்கண்டம் பார்ட் 3ல சொல்றேன். இதுல நமக்கு துணுக்குகளை கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா. இன்னொன்று அந்த விஷயத்துக்குள்ள போகிற இன்னொரு ஒரு ஸ்பெஷல் போனஸ் அவன் கொடுக்குறேன். இன்னைக்கு டேட் என்ன? 12 மந்த் February 2, 2025. இன்னைக்கு ஆப்ரகாம் லிங்கன் இருக்கார்ல, அவருடைய பிறந்த நாள். இன்னொன்று இருக்கு இங்கே, கவனி. கேலண்டரில் போட்டேன், அங்கே கீழே ஒன்று போட்டிருக்கோம், அதை கவனிச்சு பாரு. என்ன பேர்கள் போட்டிருக்கு? அபிஷேக நாள்னு போட்டிருக்காங்க பாரு. இன்னைக்கு தான் முழு பௌர்ணமி. இன்னைக்கு இந்த வீடியோ வரணுன்றது இருக்கு. இந்த அமாவாசை பௌர்ணமி பற்றி இன்னைக்கு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கேன். கண்டிப்பாக திருப்பி கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு பௌர்ணமி. ஸோ ரொம்ப முக்கியமான நாள். இதில் ஒரு துணுக்குகள் சொல்கிறேன். அமாவாசை பௌர்ணமியோட துணுக்குகள் சொல்கிறேன். அமாவாசைன்றது முன்னோர்கள் ஆற்றல் இங்கே வர்றது, அதாவது முன்னோர்களுடைய ஆன்மா கீழே வர்றது. பௌர்ணமி நாள் அன்னைக்கு அவங்க ஃபுல் ஃபீலாக இருக்க ஒரு பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்க இடம். 3க்கும் முன்னோர்கள் ஆற்றலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதை நான் அமாவாசை பௌர்ணமியை பற்றி சொல்கிறேன். இப்போ ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சா உனக்கு? என்னென்னலாம் இருக்கு, எவ்வளோ கண்டென்ட், எவ்வளோ வெயிட்டேஜ் வச்சிருக்கோன்றது தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அவர் பழனிசாமிங்கிற தமிழராக தான் வந்துச்சு அது. ஸோ அப்படிதான் வரணும்னு இருக்குது. தைப்பூசத்துக்கு திருவிழாக்கு லீவ் விடலை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. சீமான் அவர்கள் போய் முறையிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கொடுத்துருக்காங்க, லீவ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வாழ்த்துறாங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தமிழர் இதை சொல்லியிருப்பார் வீடியோவில். ஸோ அந்த தமிழர்னால தான் இது நடக்கணும்னு இருந்திருக்கு. என் பேர் என்னன்னா கதிரவராஜ். கதிர்ன்றது என்ன? கதிர்காமன்றது வந்து என்ன, இலங்கையோட பூர்வ விவசாயம் தோன்றிய இடம். அதாவது கதிர்ன்ற ஒரு பேரும் முருகனுக்கு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு லூப்பு. இங்க என்னன்னா ஒரே ஒரு கோர் தான். முருகு ஒருத்தர் இருந்தாப்புல, ஆற்றல் எடுத்த ஒரு நபர். அவர் பேருக்கு பக்கத்துல இன்ன சேர்த்து விட்டு கந்தனை ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டானுங்க. அதாவது உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு போலியான ஒருத்தனை உள்ள இறக்கிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, அதை வேணும். பில்லா 2 படம் பாரு, பில்லா படம் பாரு. அதுல என்ன ஆகும்? வேலுன்ற ஒருத்தன் இருப்பான், ஏற்கனவே பில்லான்னு ஒருத்தன் இருப்பான். பில்லாவை தூக்கி விட்டு வேலு சொருவான். எல்லாம் வேலுன்றவன் கந்தன், சக்திகிட்ட வந்து கந்தன் வேலு வாங்கினாப்புல இல்லை, அந்த கதை. பில்லான்றது உண்மையான கேங்ஸ்டராக காட்டியிருப்பானுங்க. பட் இது கேங்ஸ்டர் கிடையாது, சூப்பர் பவர். ஒருத்தர் பயங்கரமான சூப்பர் பவராக இருந்தார், தமிழனுக்கான ஒரு பவராக இருந்தார். அவரை மறைச்சு அவர் அடிபட்டு தான் கடைசி ஆவான். நோட் பண்ணிக்கோ, அது நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதாவது உனக்கு கிடைக்கவே கிடைக்காத வீடியோ இது. ஸோ அதில் பில்லாத காட்டும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த உண்மையான முருகு என்ன ஆகும்? அடிபட்டு கடைசி சாவார். நோட் பண்ணிக்கோ. முருகு ஈஜிப்ட் போனார்ல, ஒரு சண்டைக்காக தான் போனார். அந்த சண்டையிலே அடிபட்டார், உடனே சாகலை. அது உடம்பு கொஞ்ச நாள் முடியாமல், அவர் மனித உடம்புல இருந்தனால அந்த ஆற்றல் எடுத்திருந்தாலும் உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. உடல் முடியாம தான் இருந்தாப்புல. போரில் அடிபட்ட வலுப்புண்களோட தான் செத்தாரு. இதை ரெப்ரசன்ட் பண்றது தான் பில்லா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஏன் ஒவ்வொரு நோட்டியும் நான் செதுக்குனது. உன்னோட முடிவை நான் செதுக்க வேண்டியதான் போச்சு. ஸோ புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப இந்த வீடியோஸுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டான டைமிங் இறக்க விடா நினைச்சேன். இப்போ இறக்கினா தான் சரியா இருக்கும். ஸோ தைப்பூசம் டைமிங்ல இருக்கணும். பாரிசாலனோட எவிடன்ஸ் நீங்கள் தான் சொல்றீங்க, பாரிசாலன் ஒரு ஞான குழந்தை. அந்த ஞான குழந்தை சொன்னது எடுப்போம்.
அவருக்கு விஷயம் தெரியாமலாம் இல்லை, தெரியும். ஆனா அவருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, முருகன் தமிழ் கடவுள், முருகன் வந்து நமக்கான ஆளு அப்படின்னு தமிழ் 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 இப்படி கொண்டு போயிட்டாங்க. வரலாற்று புழு அவரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய போறதில்ல. அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே அவருக்கு தெரிய போறதில்ல. உலகம் முழுக்க எப்படி முருகனோட பேர், ஐ மீன் முருகோட பேர் பறந்துச்சு, அது எப்படி பேர்லாம் மாற்றப்பட்டுச்சு, தமிழர்கிட்ட ஏன் தமிழ் கடவுள் முருகன் சொல்லி முருகன்னு சேர்த்தாங்க. துப்பாக்கியை பிடிங்க சிவா. சார் ஒரு நிமிஷம், நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் குமரி கட்டத்தை சொல்லிட்டு வரமா சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். உனக்கு எக்ஸாம்பிளுக்கு பில்லா படத்தை பாரு. முதல்ல இருந்த பில்லா அவர் தான் உனக்கான பில்லா. முருகு பேரை மாற்றிட்டாங்களா, பில்லா வச்சுக்கோ. பில்லாவோட பேருமே படித்து பார்த்தோம்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ பில்லா நம்மளுடைய முன்னோர்களுடைய முருகு ஆற்றல். அவர் உடல் அடிபட்டு காயத்தால் இறந்தாப்புல வேலு ஒத்திக்கிட்டு போய் சொறினாங்க, எல்லாரையும் நம்ப வச்சாங்க. அதே தான் இங்கே என்ன பாரு. சரி ஓகே, இந்த மேட்டர் ரொம்ப டீப்பாக போகணும். உனக்கு வந்து ஓரளவு கொடுத்தா போதும், உனக்கு அம்புட்டையும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கதர்னு இல்லை, பாரிசாலனுக்கு வீடியோ கீழே கதர்னு இல்லை, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிப்பாரு, தெரியும் உனக்கு. இதை பயன்படுத்தாமல் உனக்கு எதுவுமே புரிய போகிறது. இந்த ஞான குழந்தை பாரிசாலன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முருகனை கரெக்டாக மனமுருக வேண்டு நீங்கள் நல்வழியில் சென்றீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொன்னார். அது ஒரு விதத்தில் உண்மைதான். பாசிட்டிவ் வைப்ரேஷனில் போனேன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். பாரிசாலனுக்கு எது பாசிட்டிவேஷன்ன்றது தெரியணும்ல, பாசிட்டிவிட்டின்றது. கந்தன் முருகன் இவங்கள போய் வணங்கிட்டு இருந்தா அது யாருன்றது தெரியணும்ல. அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்க ஒளிஞ்சிருக்க பில்லா தெரியணும்ல. அந்த பில்லா தான் உன் ஆளுன்னு தெரியணும்ல. அந்த பில்லாவை தான் கெட்டவனா கட்டிருக்காங்கன்னு தெரியணும்ல. கெட்டவனா கட்டின பில்லா தான் உனக்கான ஆளு, நல்லவனா கட்டின வேலு தான் அவனுக்கு எதிரி. புரியுதா? புரியாது. புரியல. சஸ்பென்ஸோடையே சார். சரி, புரிஞ்ச மட்டும் கமெண்ட்ல சொல்லு, கண்டினியூ பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இதே மண்ணில் தோன்றிய மற்றொரு பேர் ஆத்மாவாக இருந்த வள்ளலாருக்கும் தைப்பூசம் சிறந்த நாள். அப்படியா? வள்ளலாருக்கும் அதேதான், அவருக்கும் இது மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க. வள்ளலார் வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த தைப்பூச நாள் வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு போய் கேளுங்க. ஸோ வள்ளலாரும் தைப்பூச நாள்ல தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாரா? என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. வள்ளலார் நீங்க வள்ளலார் நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி அடிக்கடி அகைன் நான் பார்த்துருக்கேன். வள்ளலாரை பத்தி பேசுங்க, வள்ளலாரை பத்தி பேசுற நேரம் வரும். நான் சொல்றேன்ல, ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் என்று இருக்கு, அதுக்குன்னு நேரம் வரும். அன்னைக்கு இறக்குறேன், தரமா இறக்குறேன். வள்ளலாருக்கு தெரிஞ்சிருக்கு முருகன் என்ன நாள்ல இது அவங்க சூஸ் பண்ணி வர்றதுதான். இந்த ஜீவசமாதி அடையிறதுங்கிறது எந்த நாள்ல நம்ம ஜீவசமாதி ஆகணுங்கிறது அவங்க முடிவு பண்றதுதான். ஸோ இன்னைக்கு இப்போ வள்ளலாரை போட்டு கனெக்ட் பண்றாங்களா? இப்போ ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாப்ல இல்லை, அதை நான் கனெக்ட் பண்றேன். வள்ளலார் என்னாரு ஜீவசமாதி அடைஞ்சாருன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, வள்ளலாரை எரிச்சு கொண்டாயின்னு சொல்றாங்க. இருக்கு, இவரோட குரு இருக்காப்ல, டிசிபியோட குரு, ஞான குரு. அவர் யாரு? டிசிபி பாண்டியன். அவர் சொல்லியிருக்காப்ல, அவரோட குரு தானே இவர். ஸோ ஒரே இப்போ குருகுல கல்வியில் பயின்ற குழந்தைகள் தான் இவங்கெல்லாம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் தான். என்ன சொல்றாங்க, வள்ளலார் என்ன சொன்னாரு, அடிபட்டு அவர் எரிச்சு கொண்டான்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்க, ஜோதி வடிவில் காணாம போயிட்டாருன்றாங்க. வள்ளலாருக்கு ஒரு பெரிய மாசுவான ஒரு குரூப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்காக தான் சரியான டைமிங்ல சரியான ஒரு கனெக்ஷனோட கொடுத்தாதான் தெரியும். ஒரு விஷயம் பார்த்தோன்னே ஓகே ஆமாண்டா அப்படின்னு புரியும்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது தான் அதோட கனெக்ட் பண்ண முடியும். சும்மா வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுத்தாதான் அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும். உனக்கு பசியே இல்லாதப்போ உனக்கு பிரியாணி ரெட் பீஸ் வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோமே, வாமிட் தான் வரும். ஸோ உனக்கு இது புரியும் நினைக்கிறேன். இது கூட புரியலன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. வள்ளலாரை பத்தி நான் எடுத்து சொல்றேன். இப்போ கந்தன் இறந்த அன்னைக்கு, அதுவே முருகு வந்து இறந்த அன்னைக்கு யாரை கொண்டு வந்திருக்காங்க? இதே தான் டிசிபி என்ன சொல்லுவாப்ல, முருகு உருவத்துல மாத்தின பரசுராமன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பரசுராமன் கதை கட்டுவாப்ல. டிசிபி டவுன் சொல்றேன், இந்த பரசுராமன்ற பேரை எடுத்துட்டு கந்தனை ஹேக் பண்ணிக்கோங்க. அதான் உண்மையான டேர்ம்ஸ். அவருக்கு ரகசியத்தை கடத்துறாப்புல, ஆனா அவங்களுக்கு கீழே கடத்துறாப்புல. கந்தனை கொண்டு வராம பரசுராமன் ஒரு கோமாளி திட்டு சொல்லிட்டாங்க. அதான் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ஜோக்கர் தூக்கி வைக்கிறாங்க, அந்த தூக்கி உள்ள சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையான மேட்டர் என்னன்னா, அரச குடும்பத்தை சேர்ந்த கந்தன், அதாவது சொத்து மாட்டு பிள்ளையார் மட்டும் இருந்துட்டு வெறும் பேர் எடுக்கிறது, வேலை பார்க்குற ஒருத்தர், ஆனால் பேர் எடுத்து சம்பாரிச்சுட்டு போகிறது இன்னொருத்தன் இல்லை, அந்த மாதிரி. ஸோ இதான் மேட்ரு. ஓகே, இந்த விஷயத்த பாரிசாலனும் டிசிபி குரூப்பும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓகே, நீ அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண கூட அவசியம் இல்லை. அவங்க சொல்கிற வரலாற்று இதில் அந்த எந்தெந்த இடத்துலலாம் பரசுராமன் நீங்கள் ஆட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீ கந்தன் ஆட் பண்ணிக்கோ. இவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் மேஜரான டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவனுங்க கொஞ்சம் மறைச்சு அந்த உண்மையான வரசியை வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த மேலே ராக்கெட் போகுதுன்னா உச்சாணி கும்பல ஒருத்தர் உட்காந்துருப்பான், கீழே இருக்கிற லேயர்லாம் கழட்டி விடுவாங்கன்னு சொன்னீங்களா, அப்படி கழட்டி விடப்பட்டது தான் பரசுராமன். ஆனால் மேலே இருக்கிறது தான் கந்தன் கேரக்டர். கந்தன்றது வந்து ஆரிஜின் ஸ்டோரி, அதாவது உண்மையான ராயல் பிளட் லைன், இந்த ராயல் பிளட் லைன் இதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன் கந்தன் சீரீஸில். அது அந்த சேனலில் இருக்கும், அதே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்க. ஓகே, விஷயத்துக்குள்ள போவோம், ரொம்ப டீட்டெயிலாக போகணும். உனக்கு ரொம்ப ஒரு கொடுத்தோம்னா திகட்டிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம்.
வள்ளலாரும் அதே நாளில் தான் ஜீவசமாதி நீங்க சொன்ன மாதிரி ஆகணும். தை மாசம் அந்த பூச நட்சத்திரத்தோட முதல் பௌர்ணமி. முதல் பௌர்ணமி அன்னைக்குதான் நம்மளும் ஆகணும்ட்டு. அத்திராசி. ஏன்னா அவருக்கு வள்ளலாருக்கு நன்றாகவே தெரியும் இதே நாளில் ஜீவசமாதி அடைந்தவர் யாருன்னு அவர் நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில தான் அவரும் இந்த நாள்ல ஆகிறார். செம matter. சோ முருகன் இந்த உலகத்தில் இருந்து இறைவனாக முழுமையாக மாறிய நாள். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. பிசிக்கல் பிரசன்ஸ்ல முருகன் நம்மோட இருக்கிற நாள். அன்றைய நாள் தான் முருகன் வந்து அவருடைய உடலில் இருந்து தன்னுடைய அந்த உயிர் என்ற இதை பிரிச்சு முழுமையாக இறைவன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு இறைவனாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய இடத்துக்கு மாறி இருக்கிற நாள் தைப்பூச நாள். இப்ப புரிஞ்சுக்கோங்க தைப்பூசம் தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியமான நாள். வள்ளலாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனாலதான் அவர் பண்ணாரு. அருள் பெரும் ஜோதி, அதாவது ஜீவகாரணியம் சொன்னாங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது நம்மகிட்ட சொல்றாங்க, ப்ரோ நான்வெஜ் சாப்பிடலாமான்னு. நான் நேற்று தான் தைப்பூசம் தானே, நேற்று நான் நான்வெஜ் தான் சாப்பிட்டேன். எங்க வீட்டில் சாப்பிடல யாருமே, நான் சாப்பிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நான்வெஜ் சாப்பிடாத புலால் உண்ணாமைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வள்ளலார் குரூப்பும் அப்படிதான், நான்வெஜ் சாப்பிடாத ஒரு குரூப் தான். ஏன் அப்படின்னா கடைசி இந்த நான்வெஜ்ஜை பற்றின ஒரு தனி வீடியோ சொல்கிறேன், ரிமெம்பர் பண்ணுங்க. அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எது மேஜரான கமெண்ட்ஸ் வருதோ, இந்த அமாவாசை கமெண்ட் அடிக்கடி வருது, கண்டிப்பாக அதை பேசுவேன். பேய் பிசஸ் கமெண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு பேச வேண்டியது பேய் பிசஸ் பற்றி தான். பட் இது ஒரு பெரிய மேட்டர் கிடைச்சிச்சா, ஓகே இதாண்டா சரியான தருணம், இதாண்டா பேசணும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தோம். டே டைம் பார்த்தோம் பௌர்ணமி. ஸோ ரொம்ப முக்கியமான டைம் இது, கண்டிப்பாக இங்கே இடத்துல பேசணும்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பேசிகிட்டு இருக்கோம். பேய் பிசாசு, அமாவாசை, இப்போ எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருந்தோம், புலால் உண்ணாமை, ஐ மீன் நான்வெஜ் சாப்பிடாது. ஸோ நான்வெஜ் சாப்பிடாதே நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இதில். ஸோ கமெண்ட்டில் ரிப்பீட்டாக பண்ணுங்க, அப்போ தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ நிறைய விஷயங்களை இப்போ கேதர் பண்ணி போயிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களை மைண்டில் வச்சுக்க முடியாது. நீங்கள் ரிமெம்பர் பண்ணும்போது ஓகே ஆமான்னு சொல்லிட்டு நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவர் ஜீவசமாதி அடைஞ்சார். ஐ மீன் இந்த டைமிங்கில் தான் ஆகணும். இப்போ தான் முருகன் ஆனார், அப்போ ஆகணும், இப்போ தான் பண்ணணும். ஆரம்பத்தில் 2 நியூஸ் சொன்னேன்னா, கந்தகுரு, ராம சுப்பிரமணி, புரியுதா? இதுதான் துணுக்குகள், இதான் இதை பிடிச்சிக்கணி. இதுக்கு மேலே டீட்டெயில் கேட்க இன்னொன்று கேட்பாங்க என்கிட்ட. அவர் பண்ணது ஒருத்தர் வரலாற்று ரீதியாக நம்மளுடைய இது கான்ஸ்பிரசி இலுமினாட்டி பற்றி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சார்ல, யூதாகரன். அவரை பற்றி என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. யூதாகரனுடைய அந்த மர்யாசாலால ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டாங்க. சின்ன துணுக்குகள் கொடுக்குறேன், பிடிச்சிக்கோணி. மனித ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் தடைகள், அந்த மாதிரி ஒரு சின்ன ரத்தம் தரையில விழக்கூடாது. அவர் அந்த ரிச்சுவலுக்குள்ள போயிட்டார். இது ஒண்ணுதான் துணுக்கு, பிடிச்சிக்க. இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு மனிதன் நிறைய விஷயங்களை ரிவல் பண்ணியிருந்தாப்ல. ஸோ அந்த மனிதனை உள்ள போவானான்றக்காக ஒரு சின்ன தவறு அவருடைய மொத்தத்தையும் உடைச்சிருச்சு. பட் அதை அப்படியே ஒடிச்சு ஓரமாக வைக்கலாம்னு நினைச்சேன். இது அதிகமாக ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டிருக்கேன், ரொம்ப நாள் மறந்துட்டீங்க நீங்கள், ஆனால் நான் அதுக்கு மைண்டில் வச்சிருக்கேன்றக்காக சொல்கிறேன். இதை பிடிச்சிக்கோ. மனித ரத்தம் தரையில விழக்கூடாது, தரையில விழுந்துச்சு, பலியாச்சு. ஸோ இதான் மேட்ரு. விஷயத்துல போகலாம். ஞானம் பெற்று போன ஒருத்தரை ஞானப்பழம் கிடைக்கலன்னு கோச்சிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கானுங்கன்னா எவ்வளோ ஒரு வன்மம் இருக்கும். ஆபாச கதை. எவ்வளவு வன்மத்தோட இந்த கதைகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஸோ ரொம்ப இன்ஜினியரிங் பண்ணி பிளான் பண்ணி இதை உடைச்சிருக்காங்களா பாரு. அதுல அந்த குழு என்னன்னா, அந்த நாணப்பழம் கிடைக்காம வந்துட்டாப்ல, அவ்வளவு வன்மத்துல அந்த கதை வருது. ஸோ விஸ்டமும் கிடைக்காம இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா விஸ்டம் கிடைக்காம வந்துட்டாப்ல, விஸ்டம் கிடைச்சு போயிட்டாப்ல. இதுதான் கதை. விஸ்டம் கிடைச்சுதான் போயிருக்காரு. ஐ மீன் என்ன சொல்றது, ஞான குழந்தையா மாறி தான் போயிருக்காரு. ஆமா, அந்த என்ன சொல்லுவாங்கல்ல நிர்வாணம். இந்த நிர்வாணம் இது ஒரு பெரிய டாபிக்ங்க. இந்த நீர் வண்ணம் இதான் டேர்ம்ஸ் தமிழ்ல இருக்கு. இது வந்து இப்போ டிசிபி பண்ணிருக்கோம், ஒரு வாட்ஸ்அப் போட்டுக்கும். இந்த நீர் வண்ணம் நிர்வாணம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணது. இந்த பாதை இப்படி இருக்கு, இப்படி ஒரு விஷயம், தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். இது எனக்கு கொடுத்தது வந்து டிசிபி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு உண்மை தெரியும், பட் அதோட ஆக்சுவலி நேம் இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ் வந்து அந்த ஆள்கிட்ட தான் எடுத்தேன். சாரி, அந்த மனிதன்கிட்ட தான் எடுத்தேன், வயசுல மொத்த மனுஷன். சரி, ஓகே. அந்த நீர் வண்ணம் இது ஒரு பெரிய மேட்ரு. இந்த நீர் வண்ணம், நிர்வாணம், இந்த நிர்வாணம் அடையிறது, நீர் வண்ணம் அடையிறது, முக்தி அடையிறதுன்னு சொல்றாங்க. இது பெரிய மேட்ருங்க. அது ஒரு பெரிய கான்செப்ட். நான் அப்புறம் சொல்றேன். ரொம்ப ஐ மீன் யூனிவர்ஸ் உருவாச்சுல, அதோட கனெக்ஷன் இது. இந்த நீர் வண்ணம் நிர்வாணம்ன்றது அதையும் நம்ம பேசணும் ரொம்ப. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த திவ்ய ஞான குழந்தை பாரிசாலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பாரிசாலன் ஏன் கிண்டல் பண்றேன் அப்படின்னா, அது அப்படிதான் போகணும். உனக்கு புரியுதா? அப்பதான் நீ அவரோட கன்னிஸ் இருக்கான் பாரு, கோவப்படும்போது வந்து பார்ப்பான். பார்க்கும்போது கூப்பிடுறாங்க பாரிசாலனை திடுவேன், நான் கவனிக்கிறேன். நீங்களாம் எப்படா கண்ணி கொஞ்சம் ஆனாருக்கீங்க, நான் கவனிச்சுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எப்படா சொல்லி புரிய வைக்கிறது, உன்னுடைய மேனரிசத்தை, உன்னுடைய மென்டல் டிசார்டர், ஐ மீன் மென்டலாக நீ எப்படி இருக்கன்றதை பார்த்துட்டு இருக்கேன். இது உனக்கு புரிய போறதில்ல. ஓகே, இந்த பாரிசாலன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நிர்வாணம் அடைந்து நீர்வண்ணம் அடைந்து தான் போயிருக்காப்ல, முக்தி அடைந்தாருன்னு சொல்றாரு. புரியுதா உனக்கு? முக்தி அடையலை, அங்கே ஒரு வேறு மேட்டர் நடந்துச்சு. முக்தி அடைன்றது வந்து உண்மையிலே அவர் வந்து எந்த சண்டைகிட்டையும் போகாம உட்காடுறது. ஆனால் அப்படி நடக்கலை. அன்னைக்கு நடந்தது முருகு வந்து வாரில் தான் இறந்தாப்புல, அடிபட்டு உடம்பு. அந்த வாரில் ஜெயிக்கலை, பட் ஈஜிப்ட் வரைக்கும் போனார். அதோட விரட்டி அடிக்கப்பட்டுருச்சு. ஈஜிப்ட்லேயே அவங்க தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. ராணி எல்லா குரூப்பும் ஈஜிப்ட்லேயே நின்ட்டாங்க.
இங்கேருந்து விரட்டி ஈஜிப்ட் வரைக்கும் நிப்பாட்டி வச்சுட்டு வந்துட்டாரு. அங்கே அவர் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு சில காலநிலைகள் இருக்குங்க, இந்த கிரகங்கள் நிலைகள்லாம் இருக்குல்ல, அதோட தாக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் உணர்ந்திருக்கேன். இந்த நேற்று நடக்க வேண்டிய விஷயம் 2 நியூஸ் சொன்னேன்ல, அதில் 3வது நியூஸ் ஒரு நியூஸில் நான் வர வேண்டிய நிலைமை. ஓகே ஓகே இந்த மாதிரி நேர காலம்லாம் ஒரு மாதிரி கிரகநிலை இருக்கும். காலத்தையும் வெல்ல முடியும் ஞானத்தால். ஸோ அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். ஸோ விதியை மதியால் வெல்லணும்னா நமக்கு மதின்றது ஒன்று இருக்கணும். ஸோ இது ஒரு மேட்டர் இருக்குது. இது மாதிரி மேட்ரு முருகுக்கு இல்லையா அப்படின்னா, அவருக்கு கோவம் தான் உக்ரோஷத்தில் இருந்துச்சு. கோவம் கண்ணை மறைச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ மதி கெட்டவன் ஆயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போனார். அவருடைய முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, வேணாம் முருகு நீ போகாத, இந்த டைமிங் நீ போனேன்னா கண்டிப்பாக அது உனக்கு தான் பேக் ட்ராப் ஆகும், வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவன் போயிட்டானுங்க விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவம் உக்குரத்தோட போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த இடத்துல அந்த விதி எழுதப்பட்டுருச்சு. இதுதான் சொல்கிறேன், பாகுபலி என்றைக்குமே கட்டப்பா முதுகில் குத்துறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இந்த டைமில் பாகுபலி எப்படியே விலகி கத்தி எப்படி திருப்பி சொல்லிடுவான். அந்த மாதிரி ஒரு பாகுபலி இருக்கான். கவலைப்படாமல் இருங்க. தமிழ் மக்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பாகுபலி இந்த டைம் முதுகில் குத்து வாங்க மாட்டார். குத்துனா திரும்பிடுவாப்புல. பாகுபலி குத்த வருவாப்புல கட்டப்பா அப்படியே திருப்பி கட்டப்பா நீ வெட்டப்பான்னு சொல்லி அவனை பற்றி விட்டுற வேண்டியது. இது புரியும் நினைக்கிறேன் விஷயத்தை பரம். இது தைப்பூச நாள் அன்னைக்கு தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் உன்னுடைய மரபு. கோச்சுக்கிட்டு வந்தவன் முருகன் கிடையாது. உன்னை காக்க பிறந்தவன் முருகன் இந்த மண்ணுல. சும்மா விட்டுறாதீங்க. தைப்பூச திருநாளை எல்லாம் இன்னைக்கு நீ கொண்டாடாம உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே போய் முருகனை கும்பிடு. கொண்டாடாம விட்டுருங்க அப்படின்னா, நீ கொண்டாட்டம்னு என்னன்னா அவங்க நினைவு கூர்ந்தல் தான். இப்போ முன்னோர்கள் எப்படி நம்ம அமாவாசை, நான் எப்பயுமே அமாவாசை சாமி கும்பிடுவேன். ஸோ என்னன்னா நமக்கு முன்னாடி முன்னோர்கள் போனாங்கல்ல, ஸோ அவங்கள வணங்கி அவங்கள போட்டுறது, ஏன்னா அவங்களுடைய ஆன்மாக்கு கீழே இறங்கும். ஸோ அதுக்காக தான் பண்றது. அவங்களுக்கு உணவு படைக்கிறது காகம் மூலியமா. காகத்துக்கு 2 மனம் இருக்கு. ஐ மீன் என்ன சொல்றது, 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே. காகமோட பிரெயின் இருக்குல்ல, ஸோ அது ஒரு எம்டி பிரெயின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இன்னொரு முன்னோர்களுடைய ஆன்மா உள்ள வர முடியும். ஒரு ஊடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மனிதர்களுக்கு வந்து ஒரு பிரெயின் தான். பேய் பிடிச்சிருச்சுன்னா சொல்லுவாங்களா, அது பேய் பிசாசில் சொல்கிறேன். ஓகே, காகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. முன்னோர்கள் இந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு வைக்கிறது, இதை பற்றி நான் அமாவாசை எப்போ பேசுகிறப்ப சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்ல வராரு ஒரு மேட்டரில், தைப்பூச திருநாளை எல்லாம் இன்னைக்கு நீ கொண்டாடாம உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே போய் முருகனை கும்பிடு. இது தமிழர்களுக்கான விஷயம், மறந்துடாதீங்க, கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. நானும் தான் சொல்றேன், கொண்டாடுங்க. அது என்னன்னு புரிஞ்சு கொண்டாடுங்க. அந்த டைம்ல முருகு போர்ல அடிபட்டு அது வேதனையோட மாய்த்து போனாரு, அவ்வளவுதான். ஆனா அது உனக்கான வீரியமான ஒரு மனுஷன். கரெக்டா முருகை பார்த்து முருகனு அப்படின்ற ஒரு டேர்ம்ல வணங்கு. இவன் உனக்கு போதிச்ச கந்தனுக்கு நீ போற்றுதல் கூட்டாத, அவனுக்கு ஆற்றல் ஏத்தாத, முருகுக்கு ஏத்து, உன் வம்சத்துக்கு ஏத்து, உன்னோட மரபணு சார்ந்த ஒரு ஆள், அவனுக்கு ஏத்து. ஸோ அவன் தான் அவனை காப்பாற்றுவான். தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு பேரை மாற்றி வரலாறை மாற்றி உனக்கு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு நான் வரலாறை போதிக்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர்லாம் நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை உனக்கு புரிய வைக்கிறேன். இதை பிடிச்சிட்டு என்னை விட ஞானமான நாட்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. நீங்கள் போய் இந்த வரலாறை கரெக்டாக படித்து புரிஞ்சு கதிர் சொன்ன பாயிண்ட்டே அதில் கனெக்ட் பண்ணி பார்க்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். அந்த விஷயம் மட்டும் தான் நான் கொடுக்குறேனே தவிர ஞானத்தை நான் கொடுக்கல. ஒரு விஷன் கொடுக்குறேன். இந்த விஷன் மூலியமா உன் பாதையை நீ விரிவுபடுத்திக்கோ. புரியும் நினைக்கிறேன். எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாகத்தான் இதை நீங்கள் கடத்தி வரணும். இந்த பொய் கதைகளை தூக்கி ஓர வச்சிருங்க. உண்மை நான் சொன்னது. இந்த உண்மை உங்களுக்கு உணரும். முருகன் உணர்த்துவான். எனக்கு எப்படி உணர்த்துறாரு முருகன், அதே போல உங்களுக்கு உணர்த்துவார். தேடல் இருந்தா உங்களுக்கு தானாவே அறிவு வந்து சேரும். இதை நான் ஏத்துக்கிறேன். தேடல் இருக்கவனுக்கு கண்டிப்பா ஞானம் கிடைக்கும். எனக்கு தேடல் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. கிட்டத்தட்ட 2016 இருந்து எனக்கு தேடல் இருக்கு. ஸோ அப்போ இருந்தே நம்ம தேடிட்டு தான் இருக்கோம் நிறைய விஷயங்களை. உங்களுக்கு திருப்பி சொல்றேன், உண்மையிலே தேடல் இருக்கவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இருள் பயிற்சினா உனக்கு சரியான இடம். அங்கே நீ போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். உனக்கு வந்து இன்னொருத்தன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தான் ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், ஏகப்பட்ட வரலாறு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுருச்சு. மறைச்சு மாற்றி திருத்தி உன்னோட இருள் பயிற்சியில் போய் மூளையை பட்ட திட்டா அப்படின்னா, நீ இந்த பார்க்குற போலியான வரலாற்றில் இருக்க கலைவு இருக்கும்ல, இந்த கலப்பு இருக்கும்ல, அதெல்லாம் உன்னால் பிரித்து பார்க்க முடியும். அந்த விஷயம் உனக்கு இருளாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இருள் பயிற்சி பண்ண சொல்கிறது. இருள் பயிற்சின்னு ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, அது உன் மூளைக்கு கொடுக்குற பயிற்சி. இது கூட புரியாமல் மெடிடேஷன் நான் பல ஆண்டு காலம் பண்ணுறேன். குண்டலினி பற்றியும் பேச வேண்டியிருக்கு, அது வேறு மேட்ரு. ஆளை உருக்கி சாப்பிட்றோம் நம்மளே, ஸோ அது வேறு மேட்ரு. இருள் பயிற்சின்றது உன் மூளைக்கு பயிற்சி, ஓகேவா? ஞான குழந்தையா நீ மாறுறது கிடையாது. உன் மூளையை உன் கண்ட்ரோல் எடுக்கிறது. அதாவது அந்த ஏஆர்எம்னு சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய மனதை நீ நாய் மாதிரி கட்டி போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி மனதை கட்டி போடுற ஒரு விஷயம். இன்னும் புரியல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் இல்ல, நீங்க முருகனை வச்சுலாம் நீ ஏற்படுத்தணும்னு நினைச்சினா நடக்காதுப்பா. விடமாட்டோம்ப்பா. முருகன் வந்து விடமாட்டாரு அதெல்லாம். இங்க முருகன் வந்து இங்க இந்த மண்ணின் மக்கள் நல்லபடியாக வாழணும், இந்த மக்கள் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற ஒரு நபர். அவர் வந்து இந்த மக்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வெட்டிட்டு சாகணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. முருகனை பத்தி பேசிட்டு என்ன சொல்றாரு, அந்த மதத்தை வச்சு இந்த முருகனை வச்சு ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கலாம் திருப்பவண்டத்துல ட்ரை பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காதுன்னு சொன்னார்ல. நான் முன்னாடியே என்ன சொன்னேன்,
இங்க நடக்காது. நீ புரிஞ்சுக்காம இது நடக்காது. ஆனா புரிதலே இல்லாம தற்குறியா இருந்தன்னா, கண்டிப்பா நடக்கும். சீரியஸ்லி நடக்கும். என்னதான் முன்னோர்கள் வந்து உனக்கு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும், நீ அதுக்கு இணங்கணும். இணங்காம மதம் அப்படின்னு ஐயோ! அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான். நீ ஒரு முருகு இருக்கார்ல. முருகுன்றது நம்ம முன்னோர். அவருடைய கோவம் முக்குரத்துல இருந்தனால, அவருடைய ஞானம் மறைஞ்சு, அந்த முன்னோர்களோட பேச்ச கேட்காம போனனால தான் அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் பெரியவங்க பேச்ச கேளுங்கன்ற ஒரு பழமொழி இருக்கு. கடவுளே ஆனாலும், ஐ மீன் கடவுள் ஆற்றலே உணர்ந்தாலும், மனித உடவத்தில் இருக்கும்போது மனிதருடைய குணாதிசயங்கள் மேலோங்கும். அது கோவத்தால தான். இந்த கோவம், குரோதத்தை ஏன் குறைக்கிறாங்கன்னு இப்ப தெரியுதா? எவ்வளவுதான் ஞானம் அடைஞ்சாலும், அவனுக்கு கோவம் வேற லெவல்ல வரும். ஒரு ஞானிக்கு வராத கோவம் உலகத்துல எவனுக்குமே வராது. பல பல புராண கதைகள்லாம் பார்த்திருப்பீங்கள்ல. சாபம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஞானிகள்லாம் அமைதியா தானே இருப்பாங்க. ஏன் சாபம்லாம் வருது? அவங்களுடைய உக்கிரம்லாம் வேற லெவல்ல இருக்கும். கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. உன்ன மாரி சில்லறத்தனமாலாம் கோவப்பட மாட்டாங்க. காரணத்தோட கோவப்படுவாங்க. அந்த மைண்ட்ல வச்சுக்கோ. இந்த என்ட்ட நெறைய பேர் கேட்கிற கேள்வி, "ப்ரோ மெடிடேஷன்லாம் பண்றீங்க, இப்படிலாம் போறீங்க. நீங்க என்ன ப்ரோ இப்படி கோவப்படுறீங்க, திட்டுறீங்கன்னா?" என்னடா உங்களுக்கு எப்புட்றா போதிக்கப்பட்டிருக்கு? ஒரு ஞானம் அடையறவங்க, முக்தி அடைய போறவங்க, இந்த அவேர்னஸ் ஆகுறவங்க, மெடிடேட் பண்றவங்கலாம் கோவமே பட மாட்டாங்க. சாந்த சுரூபியா இருப்பாங்கன்னு நெனைக்கிறியா? உனக்கு எக்ஸாம்பிளுக்கு முருகு தான். முருகோட ஆற்றல் பிரபஞ்சத்தோட ஆற்றல் எடுத்தவன் தான். எடுத்து அவனோட மூளைய அந்த மழுக்கிருச்சு. அந்த கோவம் மேலோங்கிருச்சு. கோவம் கீழ இருந்து ஞானம் ஸ்டேபிள் ஐ மீன் கான்ஷியஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. நேரமும் காலமும் இருக்கு. நேரம் காலம் மிஸ் ஆச்சு அப்படின்னா, யாரா இருந்தாலும் தரிகணத்தன் தான். மைண்ட்ல வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு ஒரு படிப்பணிகள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ போட்டோஸ். இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது 2 பேர் தான். ஒன்னு லைட், இன்னொன்னு டார்க். நம்மலாம் லைட் சைடை சேர்ந்தவங்க, அந்த கிளவுடியா டார்க் சைடை சேர்ந்தவ. சிவன் வாழ்ந்த காலத்திலயும் அவர் ஜீவசமாதி ஆன காலகட்டத்திலயும் வந்து சிவன் நம்மளுக்கு ஒரு வரை நான் அவரே சொல்லிட்டாப்ல. அப்பா பத்தி பேசணும். இங்க அப்பா மகன்ற கனெக்ஷன்லாம் இல்ல. இவர் வாழ்ந்த காலம் வேற, இவர் வாழ்ந்த காலம் வேற. சும்மா வரலாற்று ரீதியா ஒரு குடும்பம்னு சொன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சிரும்ல. திருக்குறள் அப்படி எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா 2 வரல கொடுத்தாயில்ல அந்த மாதிரி. அவங்களுக்கு ஒரு வழி தோன்றல்னு வச்சுக்கோங்களேன். முதல் எடுத்தவர், 2வது எடுத்தவர் ஆற்றல்ல. இது ஆற்றலை பத்தி விஷயம். முருகன்ற பேர் என்னன்னா அவரோட பேர் அது. அந்த ஆற்றல் அவர் எடுத்தனால அவர் பேர்ல அழைக்கப்படுது. சிவந்தவன் எடுத்துக்கும் போது அது சிவந்தவன் பேர்ல அழைக்கப்பட்டுச்சு. அதாவது நீங்க சொல்றீங்களா சிவன் அந்த கேரக்டர். இவங்க சொல்லக்கூடிய சிவன் எங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா திருவண்ணாமலையில. இதை பத்தி நம்ம கந்தன் சீரீஸ்ல பேசியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாத்துக்க. தமிழ் முருகனை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. ஆமா, ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. இயல்பாகவே அந்த பாசமும் பற்றும் நம்ம தமிழர்களுக்கு ரத்தத்துல ஊறிடுது. எப்படி எதனால ரத்தத்துல முருகன் டக்குன்னு நமக்கு ஏன் நெருக்கமாகறாரு? முருகன் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தனா வேல் குத்துறது எல்லாம் பண்ணுவாங்க. போருக்கான கடவுள் தான் சொல்லுவாங்க. வரையாடு இதெல்லாம் ஆடு வச்சிருப்பாங்க. ஆடுல முட்டு சண்டைக்கெல்லாம் போகும்ல. ஸோ சேவல் சண்டைக்கு போகும். இந்த சேவலோட கதையும் யாரோடது அப்படின்னு சொல்றது கந்தன் சீரீஸ்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோ. இது கந்தனோட வரலாறும் உள்ள போக்கப்பட்டிருக்கும். திருப்பி நடந்துட்டு இருக்கு. டார்க் சீரீஸ் இருக்குல்ல, அகைன் டிக் டாக் அது நடந்துகிட்டே இருக்கு. இதை நிப்பாட்டுறதுக்கான வேலையை தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சனோஜ், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இங்க டைமுக்காக 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஒன்னு லைட், இன்னொன்னு டார்க். பாக்குறதுக்கு லைட் தான் நல்லது மாதிரியே தெரியும். ஆனா சனோஜ், டார்க் தான் இங்க உண்மையானது. ஆடம் ஏவா புரியும் நினைக்கிறேன். டார்க் சீரீஸ் பார்க்கணும் தான் புரியும். பெரிய கான்செப்ட் லூப் போயிட்டே இருக்கு. 12 காலமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு 34 3 வருஷம் 33 வருஷம் நீ சொல்லிட்டு இருக்கல. இது 33 குறிச்சது வந்து 33 டிகிரி ஃப்ரீ மேஷன்லாம் சொல்ற இல்ல. இதுக்கான ஒரு ரகசியம் பேர் இருக்கு. கமலஹாசனுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் எங்கேயோ சொல்லிட்டேன். அதுக்கு இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, கமலஹாசன் மாதிரி நானும் குழப்பறேன்னு சொல்லிட்டாங்க. கமலஹாசன் உன்னை குழப்பறான், உண்மைதான். ஆனா நான் கமலஹாசன் சொன்ன விஷயத்துல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு புரியல. உனக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா புரியலேன்னு ஒத்துக்க. அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. புரியலன்றக்காகவே அதை குறை சொன்னேன்னு வச்சுக்கோமே, உனக்கு தியானம்ன்றது வந்து ஒரு துளிர் கூட வராது. எந்திக்கவே எந்திக்காது. நீ கடைசி ஜாம்பி தான். எவனுக்காக போய் கடிச்சுக்கிட்டே இருப்ப கமெண்ட்ல போய். அதே ஆன்மீகத்தை தான் நானும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இதுதான் வழி, இதுதான் பாதை. இதை மறைக்கிறதுக்கு தான் 1000 பாதை சொல்லுவாங்க. இதை அப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணுன்னு. இதே தான் நானும் உனக்கு போதிக்க ட்ரை பண்றேன். பாரிசாலன் சொன்ன மாதிரி தான். அவர் உங்களுக்கு தமிழ் தேசியத்தை வழிகாட்டுறாருல, நான் உனக்கு உன்னோட தேசியத்துக்கு வழிகாட்டுறேன். அதாவது தமிழர்களுடைய தேசியத்திற்கு குமரி கண்டம் கனெக்ஷன் உனக்கு புரியுங்க. உன்னுடைய ஆர்ஜின் தொப்புள் என்னன்றதை நான் சொல்ல வரேன். டீட்டெயிலாக ராவா சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்க பூசி முழுகி பட்டிடிங்கி போட்டு மன்னர்கள் வந்து பெருமைக்கு எருமை மெச்ச கதையெல்லாம் உன்னை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. உனக்கு ரகசியம் பேரு. நீயும் மாறலாம். அந்த ஆற்றல் எடுத்து நீயும் மாறலாம். அதுக்கு இது வேணும். அதாவது விஸ்டம். இவர் சொல்றாருல, விஸ்டம் வேணும் உனக்கு. விஸ்டம் பார்வை வேணும். ப்ரோ எனக்கு கண் இருக்கு, நான் கூட்டு போயிடலாம் ப்ரோன்னா இந்த கண்ணு கிடையாது, இந்த கண் அகக்கண் சொல்லுவாங்க. அகக்கண்ணு புரியாது நினைக்கிறேன். உனக்கு பைனரி லேண்ட் மூலியமா நீ பார்க்க ஆரம்பிக்கணும். ப்ரோ அப்போ எனக்கு 3வது கண்ணு திறக்குமா ப்ரோ? தற்குறிலாம் கேட்பாங்க. இப்படி ஆட்கள் தான் இருக்காங்க. இவங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்க? அது திறக்காது. அதை நீ உணர ஆரம்பிப்ப. இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக என்னால் பேச முடியுது அப்படின்னா, ஒரு சில நாள் நான் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மூச்சு காட்டு இருக்குல்ல, வாசியோகம் நீ சொல்லுவேல, இது நான் நார்மலாகவே பண்ணுவேன். மூச்சு காட்டை கொண்டு போய் குண்டலினி கபாலம் இருக்குல்ல, அந்த கபாலத்தில் என்னால் நார்மலாகவே தொட முடியும். ஐயோ இப்படி கேட்டுட்டு ஏதாவது சொல்லிடாதீடா.
கபாலத்தை தொட முடியும், அந்த பைனகிளாண்டை டச் பண்ண முடியும். அது கீழே இருக்க மூச்சு காற்றை உள்ள கொண்டு போய் அது சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் உனக்கு இந்த விஸ்டம் ஓப்பன் ஆகும். இதான் குண்டலினியில் சொல்லுவானுங்க. பட் இது எனக்கு நார்மலாகவே எனக்கு ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வேளை கனெக்ஷனாக இருக்குமோ என்னமோ தெரியல. எனக்கு ஈஸியாக நடந்துச்சு. இருள் பயிற்சியில் இன்னும் பெஸ்ட்டாக நடந்துச்சு. இங்கே ஆக்டிவேட் ஆகும். அங்கே தான் சிப் இருக்குது. உன்னோட உண்மையான சிப் அதுதான் சப்கான்சியஸ் மெமரி. அது ஆக்சஸ் ஆகும் இருளில் ரொம்ப டார்க்காக உள்ள போனவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் ஆக்டிவேட் ஆகும். அங்கே தான் உணர்வுகள் உருவாகும். ஸோ அவன் தான் இருளை கரெக்டாக பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். இங்கே ஆக்டிவேட் ஆகிறத பற்றி குண்டலினி சம்மந்தப்பட்ட விஷயம் உனக்கு புரியுதா? இது வேற அது வேற. இது உன்னோட பிரெயினை நீ கட்டுப்பாட்டில் எடுக்கிறது. இது குண்டலின்றது வந்து உன்னுடைய ஒரு அது 2 பாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 2மே ஞான பாதை தான். ஒன்று உன்னை தவறான முடிவு எடுக்க வைக்கும். இன்னொன்று ஒன்றை இந்த அடுத்தவங்களையே உன்னால் முடிவெடுக்க வைக்க முடியும். ஆற்றலும் பேராற்றலும்ன்ற விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆக்குதல் ஆத்தல் அரித்தல். டார்க் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆடம் ஏவா இவங்க 2 பேரும் ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. அவங்க பர்பஸில் பார்க்கும்போது சரியாக தான் இருக்கும். ஆடம் செய்கிறதும் சரியாக இருக்கும், ஏவா செய்கிறதும் சரியாக தான் இருக்கும். ஆனால் நீ பார்க்குற விஷயம் இருக்குல்ல, ரைட்டா லெஃப்டா அப்படின்ற மாதிரி தான். நீ உன்னுடைய மூளையை நீ பயன்படுத்தாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ தெலுங்கர்கள் மற்ற லாங்குவேஜ் இருக்கவங்களாம் முருகனை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. இதை நம்ம கந்தன் சீட்ஸில் ஆல்ரெடி சொன்னது தான். ஹலோ தெலுங்கு பீப்புள்ஸ் ஓகே. ஏன் ஓகே அப்படின்னா அவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்தாங்கல்ல. ஸோ இங்க வந்து இங்க திரும்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த முருகன் ட்ரெடிஷன் வந்து அவங்க கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு அவங்ககிட்ட. சரவண பெலகுலா கந்தன் சீரிஸ் பார்த்துருக்கேல, பார்க்கலன்னா போய் பாரு. ஆல்ரெடி 20 எபிசோட் போட்டிருக்கேன். போய் பாரு, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். நான் கரெக்டாக எங்கெங்க துணுக்குகளை கொடுக்கணும், எங்கெங்க வரலாற்றை சொல்லணும், எங்கெங்க கந்தனை சொல்லணுன்றத பிரித்து சொல்லியிருப்பேன். நீ பார்த்து தெரிஞ்சுக்க. இருந்தால் தெரிஞ்சுக்க, உனக்கு புரியும் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இதில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இதில் கந்தன் சீரிஸ் பற்றி இப்போ பார்த்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இவர் நான் சொல்கிறார்ல, ஜீவசமாதி அடைஞ்சார். அவர் எங்கே அடைஞ்சாருன்ற ஒரு ரகசியம் இருக்குல்ல, கந்தன் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சார்ன்றது இருக்குல்ல, அது கந்தன் சீரிஸ் பார்த்தா அவனுக்கு தெரியும். அடுத்த வேலை சந்திக்கலாம்.